பெண் அரசியல் புத்தகத்தில் எனக்கான தலைப்பு பெண் அரசியல் முன்னெடுப்போம். இன்றைய அரசியல்வாதிகள் எவர் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், நம்பக்கூடிய நபர்களாக அவர்களில் பெரும்பாலோர் இல்லை. அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் அயோக்கியத்தனங்களை செய்து கொண்டே மறுபக்கம் அறம் பற்றி கூவுகின்றவர்களாக இருக்கிறார்கள். எதிலும் இவர்களுக்கு ஒரு நியாயம், மற்றவருக்கு ஒரு நியாயம் என்று வகுத்து கொண்டவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். சிறு பிள்ளைகள் போல கூச்சல் போடவும் ஒருவரை ஒருவர் திட்டி தீர்க்கவும் கொஞ்சமும் கூச்சம் கொள்ளாதவர்கள் இவர்கள். கேவலமான தனிநபர் விமர்சனங்களையே அரசியல் என்று ஆக்கி வைத்திருக்கிறார்கள். வெறுப்பின் அஸ்திவாரத்தில் கட்டப்பட்ட அநாகரிக அரசியல் இவர்களுடையது. அதனால்தான் இவர்கள் புதிதாக ஏதும் நல்லது செய்வார்கள் என்ற எந்த எதிர்பார்ப்பும் இன்று மக்களிடம் இல்லை. பெற்ற பாவத்துக்காக திட்டிக்கொண்டே பிள்ளைகளை வளர்க்கும் சோம்பேறி பெற்றோர்களைப் போல நம் மக்களும் தாம் உருவாக்கி ஏற்றுக்கொண்ட இந்த அரசியல்வாதிகளை அவர்களின் எல்லா தருதலைத்தனங்களோடும் ஏற்றுக்கொண்டு வாழ பழகிவிட்டார்கள். இந்த நிலையில்தான் பெண்கள் நாம் நமது பாணியில், நமது சாயலில், நமதான தேர்வில் ஓர் அரசியலை புதிதாக முன்னெடுப்போம் என்கிறோம். ஆண்களின் குணநலன்களால் கட்டப்பட்டுள்ள இந்த ஆண் அரசியலை ஒதுக்கிவிட்டு புத்தம் புதியதாக பெண் அரசியலை ஒன்றை முன்னெடுக்கலாம் என்கிறோம். அது எவ்வளவு எளிமையானது, ஆனால் எவ்வளவு மகத்தானது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அதே போல எல்லா பெண்களும் உணரத் தொடங்கிவிட்டால், அவர்கள் நம்மோடு கைகோர்க்க தயாராகிவிட்டால், நினைத்தாலே நெஞ்சம் பூரிப்பால் நிறைகிறது. வன்முறையை, உயிர்கொலையை, அறமின்மையை, சமத்துவமின்மையை, நல்லன தோற்றுப்போய் தீமைகள் வென்று கொக்கரிப்பதை பார்த்து பார்த்து சலித்து போன காலம் அரசியலை இன்று நம் கையில் எடுத்து கொடுத்து, நீங்களேனும் மக்களுக்கான நல்ல அரசியல் ஒன்றை உருவாக்கி காட்டுங்கள் என்று கட்டளையிடுகிறது. நேர்மையானவர்கள் பேசும் நியாயங்களாக, நம்ப முடிகின்ற நல் வாக்குறுதிகளை தரும் நல்லவர்களாக பெண்கள் நாம் அணி திரள்வோம். பெண் ஆற்றல் என்னவென்று நிரூபித்து காட்டுவோம். ஒரு தாயின் மீது இந்த உலகம் கொண்டிருக்கும் நம்பிக்கை என்பது விளக்க முடியாதது, நிராகரிக்கவும் இயலாதது, நியாயமானது. பெண்கள் நாம் முன்னெடுக்க போகும் அரசியலும் அவ்வாறே நியாயமான, முழு நம்பிக்கைக்கு உரிய நல்ல அரசியலாக இருக்கும். என்னுடைய கருத்துரை, அரசியல்வாதிக அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே சட்டுன்னு நமக்கு மனசுக்கு என்னெல்லாம் வருதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். வெள்ளை ட்ரெஸ்ஸு, கரவேட்டி, விறு விறுன்னு போகிற கார்கள், கும்பல் கும்பலாக ஆட்கள், மேடை போட்டு மைக்கை பிடிச்சி கத்தி கத்தி பேசுறது, சவால் விடுறது, மற்றவங்களை மட்டம் தட்டி பேசுறது. ஏங்க இப்படி அநியாயமாக இருக்கே அப்படின்னு கேட்டால், அவங்க இதை விட அநியாயமாக பண்ணுறாங்களே அப்படிங்கிற பாணி பேச்சுக்கள், தனக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயங்கிற நடத்தைகள், ஒருத்தரை ஒருத்தர் திட்டி குறை சொல்லிக்கிட்டு தனி நபர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு நாகரிகமே இல்லாமல் வெறுப்பையே அஸ்திவாரமாக வச்சு கட்டப்பட்டு உருவாக்குனது தான் இந்த அரசியல் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி பிரம்மாண்டமாக நிற்கிற ஆண்கள். சரியா இல்லையா? கெட்ட பிள்ளைகள்னு தெரிஞ்சும் திருத்துறதுக்கு வழி தெரியாமல் திட்டிக்கிட்டே வளர்த்துற இயலாமையில் இருக்கிற பெத்தவங்களை மாதிரி இந்த அரசியல்வாதிகள் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் தாங்களும் ஏதோ ஒரு வகையில் காரணங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு நம்பிக்கிட்டு அவங்களோட இந்த வேண்டாத்தனங்களோடையே ஏற்றுக்கிட்டு வாழ பழகிட்டாங்க மக்கள். இந்த அரசியல்வாதிகள் மேலே மக்களுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. அவங்களா நம்பிக்கைக்குரியவர்களாக அவங்களும் நடந்துக்கிறது இல்லைதுங்கிறதும் வேறு விஷயம். இது சரியில்லை, இதெல்லாம் தப்புன்னு நம்ம எடுத்து சொல்கிறோம் இல்லையா? இதையெல்லாம் உருவாக்குனது யார்? இம்மி பெசகாமல் ஃபாலோ பண்ணுறது யார்? ஆண்கள் தானே. ஏன் பெண்களுக்கு இதில் சம்மந்தமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் நம்மளை ஆட்டத்தில் சேர்த்திக்கவே இல்லையே. அதனால் இன்னும் பெண்களோட கைகள் கரைப்படியாமல் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆண்களின் அரசியல், அதாவது அரசியல்னால் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதையே மறந்து போக வச்சு கொள்ள லாபம் ஈட்டுற மாதிரி தலைமுறைக்கும் சொத்து சேர்த்துறதுக்கு ஏதுவான ஒரு வியாபாரமாக மாற்றி வச்சுருக்காங்க. வாயளவில் சமத்துவம் பேசிக்கிட்டு
ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் அதையே மூலதனமாக வச்சு வலுத்தவன் வாழவும் வளரவுமான களமாக அரசியலை உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போது இப்படியே இருக்க வேண்டியது தானா, இதுக்கு மாற்றே இல்லையா அப்படின்னு கேட்டால், இதையெல்லாம் மாற்றணுன்னா ஒரு புதிய பார்வை வேணும், ஒரு புதிய யுக்தி வேணும். அதுதான் பெண் அரசியல். ஒரு விஷயத்தை ஆண் அணுகிறதுக்கும் ஒரு பெண் அணுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ பெண் அரசியல் முன்னெடுத்தோம்னா தீர்மானமாக கடுமையான ஒழுக்கத்தோட தவறுகளை நியாயப்படுத்தாமல் நார்மலைஸ் ஆக்காமல் வன்முறையை, உயிர்கொலையை, அறிவின்மையை அப்படியே தள்ளி வைத்துவிட்டு நேர்மையை, நியாயத்தை ப்ராக்டிக்கலாக எல்லாருக்கும் எது பொதுவானது, எது சமத்துவமானது அப்படிங்கிறத ஆராய்ந்து அதை நிறைவேற்றுறதுக்கான முயற்சிகளை பெண்கள் எடுப்போம். பெண்களால் அது முடியும். என்னங்க சொல்கிறீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பித்தான் ஆகணும். ஏன்னா பெண்ணுங்கிறவ ஒரு தாய். ஒரு தாய் ஒரு விஷயத்தை சரி செய்யறதுக்கு பாப்பா, ஒரு சுமூகமான விஷயத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்வா. எல்லாரையும் சமமாக தான் நினைப்பா. அவள் பெத்த குழந்தைங்க எத்தனை இருந்தாலும் அந்த குழந்தைகளையெல்லாம் சமமாக தான் நினைப்பா. அதே மாதிரி எல்லாத்தையும் சமமாக தான் நினைப்பா. ஒரு தாயின் மீது இந்த உலகம் கொண்டிருக்கும் நம்பிக்கைங்கிறது விளக்க முடியாதது, நிராகரிக்க முடியாததுங்கிறது. இதைத்தான் ஆசிரியர் எடுத்து சொல்கிறாங்க. பெண் அரசியல் என்பது அன்னையரின் அரசியல். அன்னையரின் அரசியல்னா அன்பு, அரவணைப்பு, அனுசரணை, ஆக்கப்பூர்வமான செயல்கள் என அனைத்தையும் ஆக்கும் அரசியல் என்பதை ஆணித்தரமாக நம்புவோம். நம்புவதை செய்வதற்கு முயல்வோம். பெண்ணின் வெற்றி மானுடத்தின் வெற்றி. நன்றி, வணக்கம்.